ஆர்ப்பாட்டத்திற்கு தோழர்களை தயாராக கேட்டுக்கொள்கிறோம். அதே இன்னும் கொஞ்சம் டாடேஸ் முன்னாடி கொஞ்சம் பின்னாடி டாடேஸ் போனீங்கன்னா அங்க இருக்கிற பேக் பண்ணுங்க ப்ளீஸ். அப்படியே எல்லாரும் இப்போ ஒரு ஸ்டெப் வைங்க, சரியா இருக்கும். ஒரே ஒரு ஸ்டெப் பின்னாடி வைங்க, தயவு செஞ்சு ஒரு அடி பின்னாடி வைங்க. நிகழ்ச்சி துவங்கிடலாம். என்னப்பா ஏன் கைங்க கூட்டி பார்த்து நாங்களும் போனவரையும் போனோம். கொஞ்சம் பின்னாடி போங்க, நல்ல பரவாயில்ல பின்னாடி போங்க. ரொம்ப நெருக்கமா இருக்கு, ஒரே ஒரு அடி பின்னாடி போங்க. நாராயணா அவன்கிட்ட கூட இல்லைண்ணா ஃபுல்லாக வீடியோ எடு. சைடில் போயிடுறேன் நான். bro website page है ना आईडी Instagram YouTube पे सब्सक्राइब பண்ணுங்க bro. தமிழக வெற்றி கழகம் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சாதிவாரி கணக்கெடுப்பு ஆய்வுக்கான சர்வே அரசாணையை தமிழ்நாடு உடனடியாக வெளியிட வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தியும் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டையும் தமிழகத்திற்கும் தமிழாகியோர் போதைப் பொருளையும் தடுக்க தவறிய இந்த திமுக அரசு கண்டிக்கும் அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்களது மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை நடக்கும் வகையிலும் அதன் ஈர்ப்பு போக செய்யும் வகையிலும் ஜனநாயகம் இப்பொழுது நிகழ்ச்சி துவங்குகிறது. கொள்கை பாடல் இசைக்கட்டும். கொள்கை பாடல்
என் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களே, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு சொன்ன ஆதியும் திருவள்ளுவருடைய வழியில நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை தலைவர்களான பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரையும் பால்போற்றும் பெருந்தலைவர் காமராஜரையும் அரசியல் சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரையும் வீர தமிழ் மங்கை வேலு நாச்சியாரையும் மக்கள் சேவகர் அஞ்சலி அம்மாளையும் நம்முடைய அரசின் வழிகாட்டிகளாய் ஏற்று சாதி மத பாலின பாகுபாடு இல்லாத சமத்துவ சமுதாயத்தை உண்டாக்க மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகள், அதாவது செக்யூலர் சோசியல் ஜஸ்டிஸ் ஐடியாலஜிஸோட நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் வழியா உங்களுக்காக உழைக்கணும்னு நான் வரேன். அடுத்து கழகத்தின் உறுதிமொழியை வாசிக்க மேற்கு மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர் சத்யா வீரமணி அவர்களை அழைக்கிறோம். நமது நாட்டின் விடுதலைக்காகவும் நமது மக்களின் உரிமைகளுக்காகவும் தமிழ் மண்ணில் இருந்து தீரத்துடன் போராடி உயிர் நீத்த எண்ணற்ற வீரர்களின் தியாகத்தை எப்போதும் போற்றுவேன். நமது அன்னை தமிழ் மொழியை காக்க உயிர் தியாகம் செய்த மொழிப்போர் தியாகிகளின் இலக்கை நிறைவேற்றும் வகையில் தொடர்ந்து பாடுபடுவேன். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீதும் இறையாண்மை மீதும் நம்பிக்கை வைத்து அனைவருடன் ஒற்றுமை, சகோதரத்துவம், மத நல்லிணக்கம், சமத்துவம் ஆகியவற்றை பேணி காக்கின்ற பொறுப்புள்ள தனி மனிதராக செயல்படுவேன். மக்களாட்சி, மதச்சார்பின்மை, சமூக நீதி பாதையில் பயணித்து என்றும் மக்கள் நல சேவகராக கடமையாற்றுவேன் என உறுதியளிக்கின்றேன். சாதி, மதம், பாலினம், பிறந்த இடம் ஆகியவற்றின் பெயரில் உள்ள வேற்றுமைகளை
கடைபிடிப்பேன் என்று உளமாற உறுதி கூறுகின்றேன். அடுத்து வரவேற்புரை நிறுத்த நல்லப்பள்ளி மேற்கொண்டிய செயலாளர் தேவா அவர்களை அழைக்கிறோம். இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தலைமையேற்று நடத்த வந்திருக்கும் தருமபுரி கிழக்கு மாவட்ட மேற்கு மாவட்ட செயலர் அண்ணன் தாபாசிவா அண்ணன் அவர்களையும் மற்றும் கிழக்கு மாவட்ட செயலர் அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் அவர்களையும் மற்றும் தருமபுரி மாவட்ட ஒருங்கிணைந்த ஒன்றிய நிர்வாகிகள், அணி நிர்வாகிகள், சார்பணி நிர்வாகிகள், பூத் நிர்வாகிகள், கிளை நிர்வாகிகள் ஆகிய உங்களை அன்போடு வரவேற்கிறோம். அடுத்தபடியாக கண்டன முழக்கம் எழுப்ப தர்மபுரி மேற்கு மாவட்ட கொள்கை பரப்பு அமைப்பாளர் ஸ்கைலைன் சந்தோஷ்குமார் அண்ணன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம், வேட்கையின் போராட்டம், வேட்கையின் போராட்டம். அஞ்ச மாட்டோம், 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 அஞ்ச மாட்டோம். அடக்குமுறைக்கு அஞ்ச மாட்டோம், அடக்குமுறைக்கு அஞ்ச மாட்டோம், அடக்குமுறைக்கு அஞ்ச மாட்டோம், அடக்குமுறைக்கு அஞ்ச மாட்டோம். நடத்திடுக, 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 நடத்திடுக. போதை பொருள் நடமாட்டத்தை, போதை பொருள் நடமாட்டத்தை போதை பொருள் நடமாட்டத்தை போதை பொருள் நடமாட்டத்தை முற்றிலுமாக தடுத்திடுக, 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 போதை பொருள் நடமாட்டத்தை முற்றிலுமாக தடுத்திடுக, நடத்திடுக, நடத்திடுக. சாதி வாரி கணக்கு ஆய்வை, சாதி வாரி கணக்கு ஆய்வை நடத்திடுக, நடத்திடுக. காணவில்லை, 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 சட்டம் ஒழுங்கை காணவில்லை, சட்டம் ஒழுங்கை காணவில்லை, சீர்படுத்து, 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 சட்டம் ஒழுங்கை சீர்படுத்து, வாபஸ் பெறு, வாபஸ் பெறு, வாபஸ் பெறு, வாபஸ் பெறு. ஜனநாயக விரோத SOP-ஐ, ஜனநாயக விரோத SOP-ஐ உடனடியாக வாபஸ் பெறு, உடனடியாக வாபஸ் பெறு. முடக்காதே, 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 முடக்காதே. மக்கள் சந்திப்பை முடக்காதே, மக்கள் சந்திப்பை முடக்காதே, மக்கள் சந்திப்பை முடக்காதே. மக்கள் சந்திப்பை முடக்காதே. வெள்ளட்டும், வெள்ளட்டும், வெள்ளட்டம் வெள்ளட்டம் வெள்ளட்டும், வெள்ளட்டும், வெள்ளட்டம் வெள்ளட்டம் வெற்றி கழகம் வெள்ளட்டும், வெற்றி கழகம் வெள்ளட்டம், வெற்றி கழகம் வெள்ளட்டும். வெற்றி கழகம் வெள்ளட்டம். ஒளிக்கட்டும், ஒளிக்கட்டும், ஒளிக்கட்டம் ஒளிக்கட்டம், ஒளிக்கட்டும், ஒளிக்கட்டும். ஒளிக்கட்டம் ஒளிக்கட்டம், விசில் சத்தம் ஒளிக்கட்டும், விசில் சத்தம் ஒளிக்கட்டம், விசில் சத்தம் ஒளிக்கட்டும். விசில் சத்தம் ஒளிக்கட்டம், துடைக்கட்டும், துடைக்கட்டும், துடைக்கட்டும் துடைக்கட்டும், துடைக்கட்டும், துடைக்கட்டும். துடைக்கட்டும் துடைக்கட்டும். தமிழகத்தின் கண்ணீரை, தமிழகத்தின் கண்ணீரை, தமிழகத்தின் கண்ணீரை தமிழகத்தின் கண்ணீரை துடைக்கட்டும், துடைக்கட்டும். துடைக்கட்டும் துடைக்கட்டும். போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம், தாவேக்கவி போராட்டம், தாவேக்கவி போராட்டம், தாவேக்கவி போராட்டம். தாவேக்கவி போராட்டம். அஞ்ச மாட்டோம், அஞ்ச மாட்டோம், அஞ்ச மாட்டோம், அஞ்ச மாட்டோம், அஞ்ச மாட்டோம், அஞ்ச மாட்டோம். அஞ்ச மாட்டோம், அஞ்ச மாட்டோம், அடக்குமுறைக்கு அஞ்ச மாட்டோம், அடக்குமுறைக்கு அஞ்ச மாட்டோம், அடக்குமுறைக்கு அஞ்ச மாட்டோம். அடக்குமுறைக்கு அஞ்ச மாட்டோம். அடுத்ததாக கண்டன முழக்கங்களை போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம், தாவேக்காவின் போராட்டம். தாவேக்காவின் போராட்டம். அஞ்ச மாட்டோம், அஞ்ச மாட்டோம், அஞ்ச மாட்டோம், அஞ்ச மாட்டோம், அஞ்ச மாட்டோம், அஞ்ச மாட்டோம். அஞ்ச மாட்டோம், அஞ்ச மாட்டோம், அடக்குமுறைக்கு அஞ்ச மாட்டோம், அடக்குமுறைக்கு
காணவில்லை 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 சட்டம் ஒழுங்கை காணவில்லை சட்ட ஒழுங்கை காணவில்லை வாபஸ் பெறு வாபஸ் பெறு வாபஸ் பெறு வாபஸ் பெறு ஜனநாயக விரோத SOPயை ஜனநாயக விரோத SOPயை உடனடியாக வாபஸ் பெறு முடக்காதே 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 மக்கள் சந்திப்பை முடக்காதே வெள்ளட்டும் வெள்ளட்டும் வெல்லட்டும் வெல்லட்டும் வெள்ளட்டும் வெள்ளட்டும் வெல்லட்டும் வெல்லட்டும் வெற்றி கழகம் வெள்ளட்டும் வெற்றிகரம் வெல்லட்டும் ஒளி கட்டும் 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 விசில் சத்தம் ஒளி கட்டும் சத்தம் ஒளி கட்டும் கொடை கட்டும் கொடை கட்டும் ஒளி கட்டும் ஒளி கட்டும் கொடை கட்டும் கொடை கட்டும் ஒளி கட்டும் ஒளி கட்டும் தமிழகத்தின் கண்ணீரை தமிழகத்தின் கண்ணீரை கொடை கட்டும் கொடை கட்டும் ஒளி கட்டும் ஒளி கட்டும் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் தாவேக்கவை போராட்டம் வேகவை போராட்டம் அஞ்ச மாட்டோம் 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 அடக்குமுறைக்கு 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 அஞ்ச மாட்டோம் அடுத்ததாக கண்டன உரையாற்ற திருமலை அவர்களை அழைக்கிறோம். அதிகமான அந்த மண்ணிலிருந்து புறப்பட்ட தமிழக வெற்றி கழகத்தின் தோழர்களே, தோழிகளே, தம்பிகளே, தங்கைகளே, தளபதியின் போர்ப்படை சிங்கங்களே, போராடுவோம். 1931 வரைக்கும் சாதி வாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டிருந்தது. ஆனால் அன்றிலிருந்து இன்று வரை சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் கிடத்தி போட்டு போடப்பட்டு விட்டது. எனது அருமை மக்களே, 1931 இருந்த சாதிகள் இன்று இருக்கிறதா? 1931 இருந்து இன்று வரை அதே சமூக நிலை இருக்கிறதா? ஒரு சாதியை வைத்துதான், அந்த சாதியில் இருக்கக்கூடிய மக்களின் வாழ்க்கையை வைத்துதான் சமூக நீதியும் அவர்களுக்கான உரிமைகளும் உள் ஒதுக்கீடும் கிடைக்கும் என்பதை அறியாத முட்டாள்களா இந்த அரசாங்கம்? இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்த தெலுங்கானா அரசாங்கம் 30 நாட்களில் சாதிவாரி கணக்கெடுப்பு ஆய்வை நடத்தி முடித்தது. உங்களால முடியாதா? கல்வியை பின்தங்கி இருக்கக்கூடிய மாநிலம் பீகார் மாநிலம், அவர்கள் சாதிவாரி வகுப்பு ஆய்வை நடத்தி முடித்தார்கள். உங்களால் நடத்த முடியாதா? இன்று கர்நாடகாவில் சாதிவாரி வகுப்பு ஆய்வை நடத்துவதற்குண்டான எல்லா செலவுகளையும் அவர்கள் ஏற்பாடு செய்துள்ளார்களே, உங்களால் ஏற்பாடு செய்ய முடியாதா? இவர்களுக்கு மக்கள் மீது எந்த ஒரு உணர்வும் இல்லை. மக்கள் அக்கறை மீது எந்த ஒரு பாதுகாப்பின் மீதும் அக்கறையே கிடையாது. ஆனால் நம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தளபதியால் மட்டும்தான் இந்த தமிழகத்தின் தலையை நிமிர்த்த முடியும், தமிழகத்தினுடைய வாழ்த்த முடியும். ஒரு சாதியின் கட்டமைப்பை உருவாக்க தெரிந்த இந்த ஆட்சியாளர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு ஆய்வை நடத்த முடியாமல் போனது இந்த இடத்தில் இருக்கக்கூடிய நிர்வாக தரவு மட்டும் கிடையாது, நிர்வாக தோல்வி மட்டும் கிடையாது. எங்கள் உரிமைகளுக்கான தோல்வி, எங்கள் உடைமைகளுக்கான தோல்வி, எங்களுக்கு கிடைக்கக்கூடிய உள் ஒதுக்கீட்டை முழுக்கக்கூடிய தோல்வி. எனது அருமை சொந்தங்களே, இந்த ஊழல் ஆட்சியை, இந்த ஊழலித்தனமான ஆட்சியை, இந்த மக்களின் ரத்தத்தை உறிஞ்சும் ஆட்சியை வீட்டிற்கு அனுப்பி நம் தளபதியின் ஆட்சியை, தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சியை 2026 திமுகவை
கண்டன உரையாற்ற கிழக்கு மாவட்ட துணை செயலாளர் ராகேஷ் அவர்களை அழைக்கிறோம். பேரன்பு கொண்ட பெரியோர்களே, தாய்மார்களே, இங்கே கூடியிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய முன்னோடிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அந்தி சிரிக்கக்கூடிய தமிழகத்தின் சட்ட ஒழுங்கை பற்றி மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது நம்ம தமிழ்நாட்டில் பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவிகள், கல்லூரியில் இருக்கக்கூடிய மாணவிகள், ஏன் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியோர்களுக்கு கூட சரியான பாதுகாப்பு வழங்க முடியாத ஒரு அவல நிலைதான் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. சரி, இவங்களுக்கு மட்டும்தான் இப்படி இருக்காங்கன்னா, சில மோசமான காவல்துறையினரால கைது செய்யப்பட்ட, அவர்கள் சிறைக்கு பிடிக்கப்பட்ட ஆகாஷ், அஜித்குமார் போன்ற லாக்அப் மரணங்கள் எப்படி நடந்துச்சு? காவல்துறை யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு? முதல்வருடைய நேரடி கட்டுப்பாட்டில். இப்படி பெண்களுக்கும் பிரச்சனை, அரசு பண்ணி லாக்அப்ல கொண்டு போனா அவங்களுக்கும் பிரச்சனை. போதைப் பொருள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் எந்த அளவு ஊழல் இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்களை கேட்டாவே நமக்கு தெரிஞ்சிடும். இந்த அவல நிலை எதனால உருவாயிருக்கு? திமுக அரசு என்னதான் செஞ்சிருக்கு? இன்னைக்கு போதைப் பொருள் 2 நாளைக்கு முன்னாடி கூட ராமநாதபுரத்துல 120 கோடி மதிப்பிலான போதைப் பொருளை கைப்பற்றிருக்காங்க. சட்டம் ஒழுங்கு அப்ப சரியா இருக்கா? இந்த போதைப் பொருள் எப்படி தமிழ்நாட்டுல ஊழல் இருக்கு? என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த அரசாங்கம்? இந்த பெண்களுக்கான பாதுகாப்பு, போதைப் பொருளுடைய ஊடுருவல், இதெல்லாம் கொலை தெரிய இனி வருகாலத்துல 2026 தேர்தலுக்கு பின்னாடி குற்றவிக்கும் சூரியனை கொலை தெரிய இப்படிப்பட்ட மோசமான சூழ்நிலையை வன்மையாக கண்டிக்கின்றோம். தமிழக வெற்றி கழகம் இனி பொறுத்திருக்காது. வருகாலத்தில் சட்டம் ஒழுங்கு எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை எங்களது வெற்றி தலைவர் உங்களுக்கு சுட்டிக்காட்டுவார் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி வைத்திருக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து கண்டன உரையாற்ற மேற்கு மாவட்ட பொருளாளர் அண்ணன் கோபி அவர்களை அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். எல்லா அரசியல் கூட்டங்களுக்கும் முறையான வழிகாட்டு நெறிமுறைகள் வேண்டும் என்பதை ஏற்றுக்கொள்ளக்கூட வேண்டியதுதான். ஆனால் அந்த நெறிமுறைகள் ஏன் ஆளும் கட்சிக்கு மட்டும் சாதகமான நெறிமுறைகள் இருக்க வேண்டும்? நமக்கும் வேண்டும் அல்லவா? அதற்காகவே இந்த போராட்டம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு மட்டுமே அனுமதி வழங்குவதில் முன்னுரிமை என தமிழக அரசின் இந்த வழிகாட்டு நெறிமுறையில் கூறப்பட்டுள்ளது. அரசியல் கட்சிகள் கூட்டம் நடத்துவது என்பது அரசியலமைப்பு வழங்கியிருக்கும் நமது உரிமையாகும். அதில் ஒரு சிலருக்கு தான் முன்னுரிமை என கூறுவது ஜனநாயகத்தை குளிதோண்டி புதைப்பதாகும். எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் சம உரிமை வழங்கப்பட வேண்டும் என்பதே நம்முடைய போராட்டமாகும். என்று ஒரு கூட்டத்தில் 5000 பேர் வரை கலந்து கொண்டால் மட்டுமே அந்த கூட்டத்திற்கு அரசு பொறுப்பேற்கும் சொல்றாங்க. அதை தாண்டி ஒருத்தர் அதிகமா வந்தா கூட அதுக்கு அரசு பொறுப்பேற்காது, பாதுகாப்புன்னு சொல்றாங்க. இது முற்றிலும் தவறானது என்பதை சுட்டிக்காட்டவே இன்றைக்கு நம்ம கூடியிருக்கிறோம். முறையாக அனுமதி பெற்று எங்கு எவ்வளவு கூட்டம் கூடினாலும் அதற்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டியது ஒரு அரசின் கடமை தானே. தன் மக்களின் பாதுகாப்புக்கு அக்கறை இல்லாமல் பொறுப்பை தட்டி கழிப்பது எந்த ஒரு நியாயம்? இது ஏற்படுகிறது இல்லையா? இதை என்னைக்கும் யாரும் ஏற்கவே முடியாது. ஒரு கூட்டத்திற்கு தன்னார்வலர்கள் எத்தனை பேர் இருக்க வேண்டும் என்கிற விதம் ஏற்கனவே அரசால் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஆனால் காவல்துறையின் சார்பில் எத்தனை அதிகாரிகள் அந்த கூட்டத்திற்கான பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்படுவார்கள் என்கிற எண்ணிக்கை மட்டும் அந்தந்த மாவட்ட அதிகாரிகள் மட்டுமே தான் முடிவெடுப்பார்கள் என்று சொல்கிறார்கள். இத்தனை பேர் கலந்து கொள்ளும் கூட்டத்திற்கு இத்தனை காவல்துறை அதிகாரிகள் பாதுகாப்பு என அங்கும் சரிசமமான விகிதத்தை நிர்ணயம் செய்வதானே முறையாக இருக்க முடியும். மாவட்டம் இது மாறுபடுவது, இந்த எண்ணிக்கை மாறுபடுவது பாதுகாப்பு குறைபாடுக்கு வழிவகுக்கிறது என்பதே போராட்டத்தின் முக்கிய காரணமாகும்.
இப்படி எந்த கட்சிக்கு அனுமதி வழங்க வேண்டும், அந்த கூட்டத்திற்கு எத்தனை காவல்துறை அதிகாரிகள் அனுப்ப வேண்டும் என்கிற எல்லாமும் அரசால் மட்டுமே முடிவெடுக்கப்படுகிறது. எதிர்கட்சிகளுக்கு மட்டும் விதவிதமாய் டிசைனாய் வித்தியாசமாய் விதிமுறை என்கிற பெயரில் அடக்குமுறைகள். திமுக ஆளும் கட்சிகள் தங்கள் கூட்டங்களுக்கு இந்த விதிகளை எல்லாம் பின்பற்றுவார்களா? அப்படி பின்பற்றாதவர்கள் மேல் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க முடியுமா? அப்படியே நடவடிக்கை எடுக்கப்பட்டாலும் அந்த அதிகாரிகளை ஆளும் கட்சி சும்மா விட்டுவிடுமா? அப்போது தங்களை தவிர வேறு யாரும் கூட்டம் நடத்திவிடக் கூடாது என்பதுதானே திமுகவின் நோக்கம். இந்த முரண்பாடுகளை கேள்வி கேட்பதுதான் இந்த போராட்டத்தின் முக்கிய நோக்கம். வாழ்க தளபதி, வளர்க தமிழக வெற்றி கழகம். நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். நமது ஓட்டு விசில் சின்னத்திற்கு ஓங்கி வழிகட்டும். நன்றி, வணக்கம். கண்டன உரையாற்ற கிழக்கு மாவட்ட தொகுதி பரப்பு இணைச் செயலாளர் முத்துக்குமார் அவர்களை அழைக்கிறோம். தமிழகத்தின் ஆற்றலாய், தமிழக மக்களின் போற்றலாய், தமிழக வெற்றி கழகத்தின் நிறுவன தலைவர் தளபதி அவர்களின் வணங்கி அவர்களின் ஆணைப்படி தருமபுரி மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் சிவா அவர்களின் வழிகாட்டுதல் படியும், கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் அண்ணா திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் வழிகாட்டுதல் படியும் இன்று நடைபெற இருக்கக்கூடிய கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் இரு தரம் கூப்பி வரவேற்கிறேன். இன்றைய கண்டன ஆர்ப்பாட்டத்தின் முக்கிய நோக்கம் மக்கள் சந்திப்பு கூட்டங்களை நடத்தக்கூடிய தளபதியின் பல்வேறு கூட்டங்களுக்கு விதிக்கக்கூடிய தேவையற்ற கட்டுப்பாடுகளை தமிழக அரசு உடனடியாக நீக்க வேண்டும் என்பது நம்ம கண்டன ஆர்ப்பாட்டத்துடைய முக்கிய நோக்கமாகும். அடக்குமுறைகளாலும் ஒழுங்குமுறைகளாலும் தமிழக வெற்றி கழகத்தை எதுவும் செய்ய இயலாது என்பதை இந்த தருமபுரி மாவட்டத்தின் கண்டன ஆர்ப்பாட்ட கூட்டத்தின் வாயிலாக தமிழக அரசாங்கத்திற்கு எடுத்துரைக்க விரும்புகிறோம். இரண்டாவது, தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரத்தால் தமிழ்நாடு அழிந்து போனது. மக்கள் கடலாய் இருந்த தமிழ்நாடு மதுக்கடலாய் மாறிவிட்டது. அரசியலமைப்பு சட்டம் 47 நடைமுறைப்படுத்துவதன் மூலமாக தமிழக அரசாங்கமே தமிழ்நாட்டில் போதைப் பொருளை, மதுக்கடைகளை முற்றிலுமாக ஒழிக்க முடியும் என்பதை இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 47 வலியுறுத்துகிறது. அதை என்றாவது தமிழக முதல்வர் படித்து பார்த்திருப்பாரா? மூன்றாவதாக பேச வேண்டிய விஷயம் இடஒதுக்கீடு. இடஒதுக்கீடு என்பது தமிழ்நாட்டில் 377 சாதிகள் உள்ளன. தமிழ்நாட்டில் எத்தனை சாதிகள் உள்ளது? 377 சாதிகள் உள்ளது. இந்த 377 சாதிக்கும் அடிப்படை உரிமை இடஒதுக்கீடு. இந்த இடஒதுக்கீட்டை முழுமையாக நடைமுறைப்படுத்தினால் மட்டுமே அனைவருக்குமான உரிமையும் சமூக நீதியும் நிலைநாட்டப்படும். சூரியன் இல்லாத பூமி சாத்தியமில்லை. ஒரே சூரியன் இல்லாத தமிழ்நாடு சாத்தியமே. வெற்றி கழகத்தை அடக்க முடியாது, ஒடுக்க முடியாது. அரசியல் கற்றுக்கொள்ள நாங்கள் வரவில்லை. அரசியல் கற்றுக்கொள்ள நாங்கள் வரவில்லை, அரசியல் கற்றுக் கொடுக்க வந்தோம் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து கண்டன உரையாற்ற கிழக்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் விஜயகாந்த் அவர்களை அழைக்கிறோம். ஆதிவழி கழகங்களின் நோக்கம் என்னவென்றால் ஒவ்வொரு குடிமகனின் சாதிய சமூக நிலை உறுதிப்படுத்தப்படும். இடஒதுக்கீட்டில் துரிதமாக நடைமுறைப்படுத்த திமுக அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். பின்தங்கிய சாதியினரை கண்டறிந்து அவர்களின் வாழ்க்கை முறையை உயர்த்த சாதி வரி கணக்கெடுப்பு மிகவும் அவசியமானது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நலத்திட்டங்களை சரியான முறையில் திட்டமிட வேண்டும் என்றால் அதற்கு சாதிய வரி கணக்கெடுப்பு மிக மிக அவசியம். எவ்வளவு பேருக்கு என்ன தேவை என்பதை சாதிய வரி கணக்கெடுப்பு மூலம் முடிவெடுக்கலாம். ஆனால் இதெல்லாம் நடந்தால் தமிழகம் வளர்ந்துவிடும். தமிழகத்தை வளர்ந்துவிடக் கூடாது என்பதுதான் நம்முடைய முதல்வரின் குறிக்கோள். அதுவே அவர்கள் நோக்கமும். இதை நாங்கள் எடுத்து சொன்னா இந்த ஊடக பேர்ல வாய் வியாபாரிகள் அவங்கள வச்சு நம்மளை அட்டாக் பண்ணுவாங்க. இது சொல்றாரு நம்ம தமிழக அரசின் சாதனையை போய் மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கன்னு சொல்றாரு. சாதனைனா நான் சொல்றேன் போதை பொருள் புழக்கம், கஞ்சா, பாலியல் வன்கொடுமைகள். இப்போ ரீசெண்டா 2 வயசு குழந்தைய பாலியல் வன்கொடுமை பண்ணி சாவடிச்சிருக்காங்க. அது ஒரு திமுக சார்ந்த நபர். இது மட்டும் பார்த்தா விமானத்துல போயிட்டு அங்கேயும் பாலியல் தொண்டல் சென்றல் பண்றாங்க.
அப்ப அரசு ஊழியர் போராட்டம், துப்புரவு பணியாளர், இடைநிலை ஆசிரியர், இப்படி பல்வேறு ஊழியர்கள் அரசை எதிர்த்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறது தான் இன்னைக்கு இவரோட சாதனையா இருக்குது. இதை ஒழிக்கணும்னா நம்ம தளபதி 2026 ஆட்சி அமைக்கணும், அமைச்சு தீருவோம், நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம். அடுத்து தலைமை கண்டன உரையாற்ற மேற்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் தாபா சிவா அவர்களை அழைக்கிறோம். வாழ்க தளபதி, வளர்க வெற்றி கழகம். தமிழக வெற்றி கழகத்தின் இந்த ஆர்ப்பாட்டத்தின் நோக்கம் சாதிவாரி கணக்கெடுத்து அனைத்து சமூகத்தினருக்கும் சமமாக பிரித்து கொடுக்க வேண்டும் என்பது ஒரு ஒழுக்கமான உன்னதமான லட்சியத்தோடு வந்திருக்கும் எங்கள் தலைவர் அவர்கள் எந்த ஒரு நியாயமான கேள்விகளை இந்த அரசாங்கத்துக்கு வைத்தாலும் அது அத்தனையும் செவடன் காதில் ஊதும் சங்கை போல இந்த அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அரசாங்கம் என்றால் மக்களுக்கு நல்ல பாதுகாப்பையும் நல்ல வாழ்வாதாரத்தையும் கொடுப்பதே ஒரு நல்ல அரசு. ஆனால் இங்கே இந்த திராவிட மாடல் அரசு செய்யும் வேலைகள் என்னவென்றால், ஆமாம், நம் தலைவர் அவர்கள் சொன்னதை போல இந்த கல்லா பெட்டி கூட்டணிகளை கோழி அடை காப்பது போல காத்துக்கொண்டு மீண்டும் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பதில் உள்ள குறிக்கோள்களை தவிர வேற எந்த மக்கள் நல நோக்கங்களும் இவர்களிடம் இல்லை என்பதை நம் தளபதி அவர்கள் தெல்ல தெளிவாக தோலுவித்து காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே இத்தனை வன்முறைகளும் அவல நிலைகளும் உருவாகி கொண்டிருப்பதற்கு எந்த ஒரு காவல்துறை அதிகாரிகளை அவர்கள் கடமையை முழுமையாக செயல்பட, அவர்களை சுதந்திரமாக செயல்பட இந்த அரசாங்கம் விட்டால் உலகத்திலேயே தமிழ்நாட்டின் காவல்துறை முதல் இடத்தில் இருந்த காவல்துறையை இன்றைக்கு அவர்கள் ஏவல் துறையாக மாற்றியதற்கு ஏன் என்று காரணம் என்றால், தற்பொழுது நமது வெற்றி கழகத்தை தளபதி என்று துவங்கினாரோ அன்று முதல் அவர்களுக்கு கூடுதல் சுமை, அதிகாரிகளுக்கும் சரி காவல்துறை அதிகாரிகளுக்கும் சரி. ஒன்று, காவல்துறை அதிகாரி என்ன செய்கிறார் தெரியுமா? இந்த அனுமதியை பெறுவதற்கு கடிதம் வழங்கிவிட்டோம், அதற்கு அனுமதி தருகிறோம் என்று எல்லாவற்றுக்கும் ஒரு நேரம் உண்டு. ஒரு காவல் அதிகாரி முந்தா நாள் இரவு 2:50 எனக்கு போன் செய்து, நாங்கள் உங்களுக்கு கண்டிஷன் கொடுத்தோம், அதற்கு இப்பொழுது வந்து கையொப்பமிட்டால் தான் அனுமதி வழங்குவோம், இப்பொழுது வாருங்கள் என்று அழைத்தார். நான் எங்கள் வெற்றி கழகம் காவல்துறைக்கு எதிரியாக இல்லை. இதை ஏன் கேட்கிறேன் என்றால், இதே கேள்விகளை ஆளுங்கட்சி திராவிட முன்னேற்ற கழக மாவட்ட கழக செயலாளர்களை இரவு 2:50 மணிக்கு அழைப்பீர்களா? அப்போ இந்த அதிகாரத்தை யார் கொடுத்தது? வெற்றி கழகத்தின் கொடி எங்கும் மக்கள் கண்ணில் பட்டுவிடக் கூடாது. இப்பொழுது எங்கள் தளபதி அவர்களுக்கு விசில் சின்னத்தை வழங்கியிருக்கிறார்கள். பட்டி தொட்டி அனைத்து இடத்திலும் அனைத்து இல்லங்களிலும் அது ஊதிக்கொண்டிருக்கிறார்கள் மக்கள். இந்த திராவிட அரசு என்ன செய்கிறது என்றால், குப்பை வாரி வாருபவர்களிடம் விசிலை பிடுங்கிவிட்டார்கள். ஏன் அருமை காவல்துறைக்கு அந்த விசில் நேற்று வந்ததா? காலம் காலமாக காவலர்களுக்கே உரிய அந்த விசில்
அவர்களை இன்னும் 2 நாள் போனால் அடிக்க வேண்டாம் என்று சொல்வார்கள் போல தெரிகிறது. அதை காவல்துறை அதிகாரிகள் நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த திராவிட மாடல் ஆட்சியை அது மட்டுமா, இப்போ எஸ்ஓபி என்ற பெயரில் பல்வேறு அதிகாரிகளும் கடிதம் கொடுக்க சொல்கிறார்கள். அந்த கடிதத்தை கொண்டு சென்றால் அந்த அதிகாரிகள் பாவம் அப்பிராணிகளை போல சார் டிவிக்கு நாங்க கையில வாங்க முடியாதுங்க சார், தயவு செய்து எங்க மேல கோச்சிக்காதீங்க சார். நாங்க வாங்கினா என்ன ஆகுன்னு உங்களுக்கு தெரியாதா சார்? அந்த பெட்டியில போட்டு போயிடுங்க சார், கோச்சிக்காதீங்க சார். அடுத்து மற்றொரு செக்ஷன் போனா பேனர் பேனர் யாரும் வைக்க கூடாது, டிவிக்கு பேனர் வைக்க கூடாது. நான் அங்க இல்ல பெரிய சார் அங்க வைக்க கூடாது சார். வேற எங்க சார் பேனர் வைக்காதீங்க சார். அப்ப அண்ணா திமுக வைக்கிறது சார், அவங்க 25 நாளைக்கு முன்னாடி வாங்கிட்டாங்க சார் அனுமதி. ஒரு பேனருக்கு ஆளுங்கட்சி அனுமதி போட்டு ரசீது காட்டிவிட்டால் எங்கள் தோழர்களோட துண்டை நான் அவிழ்த்து போட்டுவிட்டு வீட்டுக்கு செல்கிறேன். எங்கள் கழக நிர்வாகிகள் வந்து கூறுகிறார்கள், எங்கு சென்றாலும் கேள்வி கேட்கிறார்கள் தவிர அனுமதி மறுக்கிறார்கள். நாங்கள் சொல்கிறோம், இன்னும் ரொம்ப நாட்கள் இல்லை, இன்னும் 2 அமாவாசை தான். வளர்ப்புறை ஒன்று வரும். ஜோசப் விஜய் என்று வருவார். நீங்களும் அங்கே வருவீர்கள். அதை மனதில் வைத்துக் கொண்டு அரசியல் அமைப்பு சட்டம் அனைவருக்கும் பொதுவானது. அதை அனைத்து எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் அவர்களுக்கு பொதுவான அனைத்து அனுமதிகளையும் நீங்கள் வழங்குங்கள் அதிகாரி அவர்களே. அவர்கள் இந்த நாட்டுக்கு தான் முதலமைச்சர்கள், உங்களுக்கு முதலாளிகள் அல்ல. இந்த நாட்டு மக்களுக்கு வாக்களித்த வேலைக்காரர்கள். இந்த அரசாங்கம் எப்படி இருக்க வேண்டும் என்பது கையொப்பமிடும் அதிகாரம் அதிகாரிகளாகிய உங்களுக்கு மட்டுமே உள்ளது. நாளை வரும் எங்கள் ஆட்சி வந்தாலும் நான் கூறுகிறேன், அதிகாரிகள் நீங்கள் அதிகாரிகளாகத்தான் இருக்க வேண்டும், பொதுவாகத்தான் இருக்க வேண்டும். அடுத்து விசில கண்டா பயம், கொடியை கண்டா பயம், என் தலைவனை கண்டா பயம். என்னையா பண்றாரு என் தலைவர்? கொள்ளடிச்சிட்டாரா? இந்த நாட்டு மக்களை போதையிலேயே தள்ளாட விட்டுட்டாரா? என்ன செஞ்சது இந்த வெற்றி கழகம்? இந்த அடக்குமுறை ஒடுக்குமுறைக்கெல்லாம் என் தலைவன் அல்ல, இங்கு உள்ள என் கடைக்கோடி தொண்டன் கூட அடங்க மாட்டான். நான் முன்பு சொன்னதை போல இன்னும் 2 அமாவாசை தான் உங்களுக்கு. மக்கள் இந்த விசில் பத்தனை அளித்து விசில் சத்தத்தை தமிழகம் முழுவதும் வீட்டுக்கு வீடு, வீடுக்கு வீடு, தெருவுக்கு தெருவு அடிக்கிற சத்தத்தில் கிளித்தான் போகிறது. அதுவரை தமிழகத்தில் வெற்றி கழகம்
என் தளபதியின் அலை அடித்துக் கொண்டுதான் இருக்கும். அலைகளை தடுப்பதற்கு எந்த தீய சக்தியும் இனி இந்த மண்ணில் இருக்காது என்பதை இந்த கூட்டம் வலியுறுத்துகிறது. எங்கள் தலைவர் உங்களை அழிக்க வரலை, உங்கள் தீய எண்ணத்தை அழிக்க வந்திருக்கிறார், உங்கள் தீய சக்திகளை அழிக்க வந்திருக்கிறார். அப்பொழுது யார் என்று தெரிகிறதா? உங்களை பற்றி கேவலம் வெட்கக்கேடு 10 வயசு குழந்தை சொல்கிறது. ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. நாங்க சொல்லலப்பா, 10 வயசு குழந்தை சொல்லுது. ஏன்னா பாவம், பயப்படுகிறார்கள் மக்கள். 2 வயது குழந்தை. உங்களுக்கு காது இருக்கிறதா, கண் இல்லையா? திராவிட மாடல் இதான் உங்க திராவிட மாடலா? ஒண்ணுமே இல்லப்பா, மதுரை எடுத்து ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணோம். என்ன பாடிட்டு ஒரு சின்ன பாட்டு, அதுக்கு ஒரு கேஸ். என்ன பாட்டு தெரியுமா? அது என்ன கேட்டோம்? நம்ம கலாச்சாரத்தில் தமிழ்நாட்டில் ஒரு பெண்கள் தாலி அறுப்பது என்றால் அது ஒரு பெரிய சம்பவம். அதற்கு மதுக்கடையை வைத்து பாதி அறுத்து விட்டீர்கள். இப்பொழுது மணமகள் மன்றம் என்று வைத்து அதில் சூதாடுவதற்கு அனுமதியும் கொடுத்துள்ளீர்களே. இன்றைக்கு அந்த இளைஞர்கள் என்ன செய்கிறார் என்றால், அவன் உயிரோடு உள்ள பொழுது தான் மனைவின் தாலியை பிடுங்கிக் கொண்டு சூதாட செல்கிறான். இது தேவையா? அதோடு சேர்த்து கேட்டேன், இந்த சாராயத்தை தமிழ்நாட்டில் அப்பெல்லாம் இப்ப கூட இருக்கு, ஒரு சில ஏரியாவில் தலையில கூடையில வச்சு காய்கறிகள் தான் விற்பாங்க. தமிழ்நாட்டில் இன்னைக்கு அதை மட்டும்தான் திமுக அரசு செய்யல. 24 மணி நேரம் அது தமிழ்நாட்டு காவல்துறை ஒண்ணும் அவ்வளவு விவரங்கள் இல்ல. என்ன செய்ய முடியும்? உத்தரவு, ஸ்பெஷல் ஆர்டர். இத சொன்ன சொல்லிட்டு இன்னொன்னு சொன்ன, என்னையா அப்பான்றீங்க, தாத்தான்றீங்க, எல்லாம் சொல்றீங்களே, அன்னைக்கு ஒரு பாட்டு பாடுறீங்க, நாங்கெல்லாம் தானே உங்களுக்கு ஓட்டு போட்டோம். என்ன பாடுறீங்க? ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாருன்னு சொன்னீங்க ஐயா. ஆனா இன்னைக்கு ஸ்டாலின் தான் வராரு, தாடி அருக போறாரு. உடனே கைது, உடனே கைது, அரெஸ்ட், விடுதலை பண்ணிட்டாங்க. இரவு 1 மணி வீடு வீடாக சென்று கைது. அப்ப நீங்க சந்து கடையில் சாராயம் விற்கிறியா? எங்கள் காவல்துறைக்கு தெரியாதா? காவல்துறையா விற்க சொன்னது? நீங்கள் விற்க சொன்னீர்கள். அவர்கள் கண்டும் காணாமல் கண்ணை மூடிக்கொண்டு வேடிக்கை பார்த்துக் கொண்டு உள்ளார்கள். உடனே அவங்களுக்கு கேட்டு விட்டார்கள், மக்களுக்கு இது சென்றடைய கூடாது. உடனே மீடியாவுக்கு ஒரு கேஸ். அவன் இப்படின்னா உடனே கையை கட்சியாக ஒரு கேஸை போட்டாங்க. அந்த மனுமகளுக்காக என்ன சொல்றான், ஐயா இன்னொரு முறை வந்து எங்க கரையான ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க, அதுக்கு முன்னாடி செலவு போற நான் ஏத்துக்கிறேன்னு சொல்றான். என்னையா எப்படி சொல்றேன்னா, அந்த மதுக்கடை நீங்க விளம்பரம் பண்ணதுனால இன்னும் 2 லட்சம் சேர்த்து அது வியாபாரம். இந்த மக்களுக்காக, இந்த தமிழ்நாட்டுக்காக, நம் தாய்மார்களுக்காக நாங்க போராட்டம் நடத்தினா
24 மணி நேரம் சாராயத்தை ஊட்டி கொடுத்து விற்க வச்சு இந்த நாட்டு மக்களை சீரழிச்சுக்கிட்டு நீங்க போன்ற சட்டம் இதுதானா? மக்களுக்காக மிக பிரம்மாண்டமான திட்டம் இந்த மதுவும் போதை கலாச்சாரம் தான் திராவிட மாடல் அரசின் என்ன 2.0 ஆல்ரெடி நிறைய பேர் ஓப்பட்டு போயிட்டோம் மண்ணுக்கு. மீண்டும் வந்தா இன்னைக்கு இருக்கிற லட்சணத்துல இந்த தமிழ்நாடு சுடுகாடா தான் போகும் என்று எண்ணிதான் எங்கள் தலைவன் தளபதி விஜய் அவர்களை நேரடியாக கருத்துக்கு வந்து இவர்களை வீட்டுக்கு அனுப்பும் வரை நானும் உறங்க மாட்டேன். என் தொண்டர்களாகிய நீங்கள் உறங்க வேண்டாம், இவர்களை கொடுத்தறிய வேண்டும், செல்லுங்கள், மக்களை சந்தைகள், மக்களிடம் எடுத்து சொல்லுங்கள் என்று எங்களை போன்றவர்களை அனுப்பியுள்ளார் என்பது உங்கள் காதில் நன்றாக கேட்டுக் கொள்ளுங்கள். உங்களுக்கு செய்திகள் எல்லாம் வரும், நிச்சயமாக வரும். ஏனென்றால் இந்த கூட்டத்தில் நாங்கள் மட்டுமில்லை, அந்த உங்கள் அதிகாரத்துக்கு கட்டுப்பட சில அதிகாரிகளும் செய்திகளை உங்களுக்கு அனுப்புவார்கள். தெளிவாக கேட்டுக் கொள்ளுங்கள். நீங்கள் எத்தனை அழைக்கமுறை கொண்டு வந்தாலும் இந்த தருமபுரி மாவட்டம் மட்டுமல்ல, தமிழ்நாடு ஒட்டுமொத்தமும் உங்களுக்கு இனிமேல் உங்களை கண்டு யாரும் நாங்கள் அஞ்ச மாட்டோம், அடங்க மாட்டோம், ஓய மாட்டோம், உங்களை வீட்டுக்கு அனுப்புவோம் என்று சொல்லி இந்த விழாவுக்கு வருகை தந்திருக்கும் தளபதியின் நெஞ்சில் குடியிருக்கும் அனைத்து நிர்வாகிகளையும் என்னுடைய சார்பாக, தளபதியின் சார்பாகவும், பொதுச் செயலாளர்களின் சார்பாகவும் அனைத்து நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, நன்றி, நன்றி. தமிழ்நாட்டுக்காக குரல் கொடுத்த தளபதி வந்துவிட்டார். தருமபுரியில் எப்போதும் குரல் கொடுக்க நம்முடைய தாவா சிவானந்தன் எப்பொழுதும் உங்களுடன் இருப்பார். போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம், தாவேகாவின் போராட்டம், அஞ்ச மாட்டோம், 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 அடக்குமுறைக்கு அஞ்ச மாட்டோம், அடக்குமுறைக்கு அஞ்ச மாட்டோம், நடத்திடுக, 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 சாதி வாரி கணக்கு ஆய்வை, சாதி வாரி கணக்கு ஆய்வை, சாதி வாரி கணக்கு ஆய்வை, சாதி வாரி கணக்கு ஆய்வை உடனடியாக நடத்திடுக, உடனடியாக நடத்திடுக, தடுத்திடுக, 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 போதை பொருள் நடமாட்டத்தை, போதை பொருள் நடமாட்டத்தை, போதை பொருள் நடமாட்டத்தை, போதை பொருள் நடமாட்டத்தை முற்றிலுமாக தடுத்திடுக, முற்றிலுமாக தடுத்திடுக, காணவில்லை, 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 சட்டம் ஒழுங்கை காணவில்லை, சட்டம் ஒழுங்கை காணவில்லை, சீர்படுத்து, 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 சட்டம் ஒழுங்கை சீர்படுத்து, சட்டம் ஒழுங்கை சீர்படுத்து, வாபஸ் பெறு, வாபஸ் பெறு, வாபஸ் பெறு, வாபஸ் பெறு, ஜனநாயக விரோத SOP ஜனநாயக விரோத SOP உடனடியாக வாபஸ் பெறு, உடனடியாக வாபஸ் பெறு, முடக்காதே, 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 மக்கள் சந்திப்பை முடக்காதே, மக்கள் சந்திப்பை முடக்காதே, வெல்லட்டும், 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 வெற்றி கழகம் வெல்லட்டும், வெற்றி கழகம் வெல்லட்டும், வெற்றி கழகம் வெல்லட்டும், வெற்றி கழகம் வெல்லட்டும், ஒளி கட்டும், 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 விசில் சத்தம் ஒளி கட்டும், விசில் சத்தம் ஒளி கட்டும், துளை 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 கட்டும், தமிழகத்தின் கண்ணீரை, தமிழகத்தின் கண்ணீரை துளை கட்டும், துளை கட்டும், துளை கட்டும், துளை கட்டும், போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம், வேண்டாவின் போராட்டம், வேண்டாவின் போராட்டம், அஞ்ச மாட்டோம், 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 அடக்குமுறைக்கு அஞ்ச மாட்டோம், அடக்குமுறைக்கு அஞ்ச மாட்டோம், அடக்குமுறைக்கு
செயலாளர் சித்தி சுரேஷ் அவர்களை அழைக்கிறோம். வருகை தந்த அனைவருக்கும் நகர ஒன்றிய பேரூராட்சி பத்திரிகை மகளிர் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. காவல்துறை அவர்களுக்கும் மாணவ நன்றி தெரிவித்துள்ளோம். நண்பர்களே, அனைவருக்கும் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அந்த வாகனத்தில் உணவு, பிஸ்கட், தண்ணீர் எல்லாமே இருக்கு. அப்படியே வரிசையா போயிட்டு வாங்கிட்டு சாப்பிடுங்க. இத்துடன் இந்த நிகழ்வு ஆர்ப்பாட்டம் நிறைவடைகிறது. எல்லாம் ஒன்றியம் நகரம் எல்லாரும் சாப்பிடுறீங்க. எல்லாரும் எப்படி வந்தீங்களோ அமைதியாக, பொறுமையாக, பாதுகாப்பாக உங்கள் வீடுக்கு செல்லுமாறு உங்களை அன்புடனும் பண்புடனும் ஆண்மையோடும் கேட்டுக்கொள்கிறேன்.